ஏங்க இந்த கேரக்டர் எனக்கு இருக்குது, எனக்கு இந்த கேரக்டரை பார்த்தாலே பிடிக்கலங்க, இது இல்லாமல் இருந்தால் என் லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்னு சில பேருக்கு ஒரு தன்மை இருக்கும்ல. ஸோ அப்படிப்பட்ட கேரக்டரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யாருக்கு அப்படிங்கிறப்போ கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த கேரக்டர். ஸோ நீங்கள் உருவெடுக்கணும் அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் தான் உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தான் குட்டிக்காரணம் போட்டாலும் உங்களோட வாழ்க்கையில் பெருசாக சாதிச்சு பெரிய ஆளாக ஆக முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நிறைய போராட்டங்கள் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை ஆக்குபை பண்ணிட்டு வாழக்கூடிய நபர்களும் உண்டு. ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான், நான் யாரு கூடயும் ஜெல்லாக மாட்டேன், நான் இப்படி தான் இப்படியே வளர்ந்துட்டேன், எந்த இடத்துல எதை ரியாக்ட் பண்ணணுமோ அதை பண்ண தெரியாமல் எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல பண்ணி பிரச்சனையை சந்திக்கிறது யார் அப்படின்றப்போ கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு அது உண்டு. குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு படிப்புக்காக நிறைய பெரும்பணம் செலவு பண்ணுறது, ஒரு அமௌண்ட்டை வந்து லோன் எடுக்கிறது, கட்டுறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை போய் லாக் ஆகுறது, அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணி அந்த பணம் வராமல் ஏமாந்து போகிறது. ஏன்னா பெரும்பணம்ன்றது குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் அங்கே உச்சம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய அளவில் பணம் கையில் புழங்குறது, அதை வந்து அடுத்தவங்களுக்கு கையெழுத்து போட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க. ஸோ செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறப்போ வேலையில நிறைய நண்பர்களாக பழகக்கூடியவங்களே குத்தக்கூடிய ஒரு துரோகிகளாகவும் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். முன்னாடி சிரிச்சு பேசுகிறாங்க, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெஞ்சன்ஸ் வச்சுட்டு இருக்காங்கன்றது மாதிரி இவங்களுக்கு நிறைய ஒரு அவமானம் அசிங்கங்களும் சந்திக்கக்கூடிய தன்மை இருக்கும். கேம் சேஞ்சர் நேரடினருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரங்க. எனக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க இந்த கேரக்டர் எனக்கு இருக்குது, எனக்கு இந்த கேரக்டரை பார்த்தாலே பிடிக்கலங்க, இது இல்லாமல் இருந்தால் என் லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்னு சில பேருக்கு ஒரு தன்மை இருக்கும்ல. ஸோ அப்படிப்பட்ட கேரக்டரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யாருக்கு அப்படிங்கிறப்போ கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த கேரக்டர் ஏன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம். காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அப்படின்னா கும்பம் அப்படின்னாலே வந்து இது சனியினுடைய வீடு தான். இங்கே வந்து பெரிய ஒரு எதிர்நிலை, சூரியனுடைய பார்வை, சிறப்பு பார்வை, 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய நிலை உண்டு. ஸோ பொதுவாகவே வந்து கும்பத்தில் பிறந்தவங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பொதுவாகவே இந்த ராசிக்காரவங்க இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல. நீங்கள் உங்களுடைய கேரக்டரில் இதில் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ பொதுவாக இவங்களுடைய ராசி அப்படிங்கிறப்போ இந்த கும்பம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கலசம்ன்றதை நம்ம எப்போ வைப்போம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு முக்கியமான நாட்களில் முக்கியமான விஷயங்களாக வந்து கும்பம் வச்சுட்டோம் அப்படின்னாலே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கவங்க தான் கும்பத்தில் பிறந்தவங்க. ஸோ ஒருத்தவங்க கும்பத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா கடவுளுடைய குழந்தைன்னு கூட சில பேருக்கு ஒரு தன்மைகள் உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, கலசம்ன்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. கும்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோவில் மேலே இருக்கக்கூடியது. எப்பயுமே பார்த்திங்கன்னா கீழே இருக்க கோவிலுக்குள்ளே இருக்க அத்தனை விஷயங்களுமே ஒரு புண்ணியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பட் ஆனால் ஒரு கோயில் கலசம் மாதிரி நீ மேலே இருக்கியா கீழே இருக்கியா நம்ம எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. எந்த இடத்துல இருக்கிறியோ அதுதான் உன்னோட வேல்யூபிள் அப்படின்றப்போ கும்பத்தில் பிறந்தவங்க ஒரு நாள் ஒரு பொழுதுனாலுங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் ஒரு மாதிரி கோபுரம் மாதிரி நம்ம போய் நின்றுவோம் பார்த்தீங்களா. எல்லாரும் பார்த்து வியக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள். ஆசை மட்டும் இல்லைங்க, எங்களோட ஆசை நிராசையாக மட்டும் போகாது, அது பேராசையாக மாறி உருவெடுத்து அந்த ஆசையை நிறைவேற்றினதுக்கான ஆட்களும் யார் அப்படின்றப்போ கும்பத்தில் உண்டுங்க. நிச்சயம் அதுக்கான தன்மை உண்டு. என்னதான் பிரச்சனைங்க அப்போ அவங்களுக்கு, அப்படியே அவங்கள பற்றி எல்லாரும் ஏதாவது ஒன்று சொல்ல போகிறாங்க அப்படின்னா, இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்னா எப்பயுமே ஒரு தனித்துவமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கங்க. எல்லார் மாதிரியும் 10ஓட 11 வாழ்க்கை இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப அழகாக வாழ்க்கையை வாழணும். சாதாரண மனிதனுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு தாங்க, ஒன்றும் இல்லைங்க. ஒரு சமுதாயத்தில் நமக்குன்னு ஒரு பேர் இருக்கணுங்க, ஒரு புகழ் இருக்கணுங்க, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் தான். பட் அந்த பேருக்கும் மரியாதைக்குமே வந்து பெரிய டாப் அடிக்கிறாங்கன்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். என்னதான் நம்ம டெடிக்கேட்டடாக எல்லாருமே வேணும்னு நினச்சாலும் ஒன்றும் நமக்கு கிடைக்க போகிறது இல்லைன்றது மாதிரி ஆகி போடுறது. ஸோ இந்த வருத்தங்களுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் கும்பத்தில் பிறந்தவங்க. ஸோ இவங்களுடைய நிலைகளை எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய 2ஆம் இடம் எடுத்துக்கும் போது குடும்பம், வாக்கு, தனம் சொல்லக்கூடிய விஷயம். நிறைய பேருக்கு வந்து கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கைன்றது பார்த்து பண்ணணும். அவசரப்பட்டு போய் திருமணம்ன்ற ஒரு விஷயத்தில் போய் லாக் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 வாழ்க்கைக்கான தன்மை உண்டு. என்ன காரணம், எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் வேணும் இல்லையா. ஏங்க எங்களுக்கு மட்டும் 2 வாழ்க்கை அமையணும்னு ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு அதோடைய 2ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு சுக்கரன் உச்சம் வரக்கூடிய இடமா இருக்குது, புதன் நீச்சமாகக்கூடிய இடமா இருக்குது, ப்ளஸ் வந்து குருவினுடைய வீடாக இருக்குது. அதாவது ஒரு கௌரவம் பார்த்தாங்க அப்படின்னா காதலை இழக்க வேண்டி வருவாங்க. அதுவும் ஒய்ஃப் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரியே ஒரு கேரக்டர் அவங்க இருக்கணும்னு எதிர்பார்த்தாலும் கஷ்டம். நமக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏன் புதன் நீச்சம், காதல் திருமணம், காதல் தோல்வி, இத்தனையுமே அதாவது ஒரு காதல் திருமணத்துக்கு போகிறாங்க அப்படின்னா கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு அது பெரிய போராட்டமாக இருக்கும். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் சைடில் ஒரு பெரிய அகைன்ஸ்டாக வரக்கூடிய தன்மைகள் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த வாழ்க்கைன்றது அவங்களா எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அமைஞ்சிடும். சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா
லவ் பண்ணாங்க, பட் எதிர்பார்த்த வாழ்க்கை ஒன்று, கிடைச்ச வாழ்க்கை ஒன்று, அப்படியே ஓட்டுறாங்க அப்படின்ற அளவுக்கு போகக்கூடிய நபர்களும் இவங்க தான். ஸோ 2வது திருமணத்துக்கான போகக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டுன்ற ஏன் அந்த காரணத்தை சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து எல்லாமே போராட்டங்களாக இருக்கும். ஒருத்தவங்க ஏன்னா புதன் நீச்சம் இல்லைங்களா, இப்போ கற்ற கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இவங்களுடைய படிப்பே வந்து என்ன ஆகும் அப்படின்னா மந்தத்தன்மையாக இருக்கும். ஆனால் நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுப்பாங்க. மந்தத்தன்மைன்றதை தாண்டி தனக்கான அறிவாற்றல்ன்றது நிறைய இருக்கும். கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண தெரியாது அறிவாற்றல். ஏன்னா இவங்களோட 5ஆம் இடமே பார்த்தீங்கன்னா புதனோட வீடு. ரொம்ப புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் பிளானிங் போடுறது, நிறைய எழுத்து கணக்கு போட்டு செலவு பண்ணுறது, ஒரு குடும்பத்தை வழிநடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த தன்மைகள்லாம் ஒரு பக்காவாக ஒரு கால்குலேட்டிவ் மைண்டடாக இருப்பாங்க. இந்த எக்ஸலை சீட்டை போட்டுட்டு உட்காந்து எழுதக்கூடிய நபர்கள், அன்றாட கணக்கு வழக்குகள் எழுதுவாங்க பார்த்தீங்களா, எங்கே போனாலும் ஒரு பேப்பர் கரெக்டாக ஒரு கால்குலேட்டிவாக இந்த அமௌண்ட் இவ்வளவு தான், இன்னைக்கு பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்னு இந்த பட்ஜெட் 10,000 சொல்லுவோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இந்த கனெக்டிவிட்டியில் வரக்கூடிய நபர்கள்லாம் யார் அப்படின்றப்போ அந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ நிறைய பேருக்கு அந்த தன்மை உண்டு. நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்றதுமே சரி சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. நிறைய பேர் பழகுவாங்க, பட் இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர்த்து இவங்களுக்கு ஒரு உண்மையாக இருப்பாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதே மாதிரி இவங்களுடைய வாக்கால் கெட்டு போகிறது. ஏன்னா புதன் நீச்சம், 2ஆம் இடத்துல புதன் நீச்சம். ஸோ வாயாலே தவளையும் தன் வாயால் கெடுன்றது மாதிரி அதாவது கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி வார்த்தைகளால் தன்னையும் காயப்படுத்தி தன்னை சுற்றி இருக்கவும் காயப்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஒரு மனப்போராட்டம் அப்படின்றது இருக்கும். நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல திறமை இருந்தாலும் எப்பயுமே திறமையானவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. நம்ம என்ன பண்ணுவோம், திறமை இருக்குங்க பட் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, உடனே ரியாக்ட் பண்ணுவோம்ல. நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒரு வீட்டில் ஒரு பொருட்டாவே மதிக்கலன்றப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, யாருமே நம்ம மதிக்கல, அந்த இடத்துல நம்ம இருந்து என்னங்க பிரயோஜனம் நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மை தான் கும்பத்துக்கு இருக்கும். பெரிய கோபுர கலசம் இப்போதான் என்னமோ சொன்னீங்க மேடம், திருப்பி என்னன்னா யாருமே மதிக்கலன்ற மாதிரி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. அதாவது கோபுர கலசம் மாதிரி இருக்க வேண்டிய ஆள் தான் நீங்கள். அதுக்கு அவர் நிறைய வருத்தங்களை, எப்பவுமே காயப்பட்ட விஷயங்கள் தான் ஒரு உருவெடுக்க முடியுன்றது மாதிரி தான். ஸோ நீங்கள் உருவெடுக்கணும் அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் தான் உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தான் குட்டிக்கரணம் போட்டாலும் உங்களோட வாழ்க்கையில் பெருசாக சாதிச்சு பெரிய ஆளாக ஆக முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நிறைய போராட்டங்கள் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா. உங்களுடைய 2ஆம் இடம் அப்படின்றப்போ 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் உச்சமடைகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு நேர் 7ஆம் இடம்ங்கிறதும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமாகவும் உங்களுக்கு சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய இடமா வருது. ஸோ இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் பெரிய பஞ்சாயத்து. பட் ஆஃப்டர் தட் நல்லபடியாக கனெக்டிவிட்டி வந்துருச்சு அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வளர்ச்சிங்க. இந்த திருமணத்துக்கு பின் வளர்ச்சின்றதை தாண்டி அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனோட வீடாக வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு படிப்படியான வளர்ச்சி. எப்பயுமே டே டு டே லைஃப்பில் வந்து எடுத்தோன்னே ஒருத்தங்க பீக்கில் போகிறாங்களான்றப்போ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அனுபவ பாடங்களாக கடந்து வரக்கூடிய தன்மைகள் இருக்குங்க. ஒருத்தவங்க நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னா இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்களும் தரம் பிரிக்க தெரியும், எல்லாருக்குமே உண்டு. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சுட்டு என்னோட லைஃப் இப்படிதான், அந்த கடிவாளம் கட்டின குதிரைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் உண்டுங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த ஒன்று எல்லாரோடையும் மிங்க்லாகி ஜெல்லாகி வாழ்றதுன்றது ஒரு எக்ஸ்ட்ரீம். இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை ஆக்குபை பண்ணிட்டு வாழக்கூடிய நபர்களும் உண்டு. ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான், நான் யாரு கூடயும் ஜெல்லாக மாட்டேன், நான் இப்படி தான் இப்படியே வளர்ந்துட்டேன், எந்த இடத்துல எதை ரியாக்ட் பண்ணணுமோ அதை பண்ண தெரியாமல் எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல பண்ணி பிரச்சனையை சந்திக்கிறது யார் அப்படின்றப்போ கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு அது உண்டு. ஸோ இவங்களுடைய கேரக்டர்னாலே இவங்க வந்து பிரச்சனையாக மாறுறது தன்னுடைய வாக்கால பிரச்சனை. என்ன காரணம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை என்ன, பேச்சுன்னு சொல்லக்கூடிய தன்மை என்ன அப்படின்றப்போ புதன் 2ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் கரெக்டான வார்த்தையை நீங்கள் வெளியிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தை உங்களுக்கு பலனை கொடுக்கும். அந்த வார்த்தை கரெக்டாக இல்லை அப்படின்றப்போ மனசால காயத்தையும் உறவுகளில் பிரிவினைகளும் கொடுக்குமா கொடுக்காதா. ஸோ 2ஆம் இடத்துல தன்னுடைய புதன் அப்படிங்கிற கிரகம் நீச்சம் ஆகுறதுக்கும் சுக்கிரன் உச்சமாகும் போது நிறைய பேருக்கு சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு படிப்புக்காக நிறைய பெரும்பணம் செலவு பண்ணுறது, ஒரு அமௌண்ட்டை வந்து லோன் எடுக்கிறது, கட்டுறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை போய் லாக் ஆகுறது, அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணி அந்த பணம் வராமல் ஏமாந்து போகிறது. ஏன்னா பெரும்பணம்ன்றது குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அங்கே உச்சம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய அளவில் பணம் கையில் போலங்கிறது அதை வந்து அடுத்தவங்களுக்கு இவங்க கையெழுத்து போட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க. அவங்களுக்குன்றப்போ பெரிய அளவில் பாதிப்பு வரப்போகிறது கிடையாது. இவங்க கண்டிப்பாக பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று ஃபேமிலி லைஃப் சூஸ் பண்ணுறது, இன்னொன்று என்னன்றப்போ இவங்களுடைய கெரியரில் வந்து நிறைய இடத்துல
தோல்விகளை சந்திச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொருமே அனுபவ பாடங்களாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நல்ல கலைத்திறன் மிக்கவங்க, கலைத்திறன் நல்லா இருக்கும். ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதை முன்னாடியே அனுமானிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இவங்களுடைய பூர்வீகத்துக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கும். என்னதான் வந்து புதுமைவாதியாக இருந்தால் கூட அவங்களுடைய பழமை மாறாமல் ஒரு கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எல்லா விஷயங்களும் சேர்த்து சேகரிக்கக்கூடிய தன்மை. ஏன்னா செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை இருக்குது, செவ்வாயோட நட்சத்திரமும் இங்கே இருக்குது. ஸோ செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறப்போ வேலையில் நிறைய நண்பர்களாக பழகக்கூடியவங்களே குத்தக்கூடிய ஒரு துரோகிகளாகவும் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். முன்னாடி சிரிச்சு பேசுகிறாங்க, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெஞ்சன்ஸ் வச்சுட்டு இருக்காங்கன்றது மாதிரி இவங்களுக்கு நிறைய ஒரு அவமானம் அசிங்கங்களும் சந்திக்கக்கூடிய தன்மை இருக்கும். நிறைய பேர் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட துறைகளையும் சரி, அரசு சம்மந்தப்பட்ட துறையிலையும் ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பாங்க. ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரம்லாம் இருக்கிறதுனால அவங்களுடைய பணியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயங்கிக்கிட்டே இருக்கிறது, ஓடிக்கிட்டே இருக்கிறது. இயல்பாக இருக்கக்கூடிய விஷயமே வந்து அவங்களுக்கு ஏக்கமாகவே இருக்கும். அது மாதிரி மெடிக்கல் ரிலேட்டட் சம்மந்தப்பட்டதில் ஓரியன்டில் இருக்கிறது. அதே மாதிரி கும்பத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று அதே மாதிரி குருவினுடைய நட்சத்திரம் இருக்கிறதும் சரி, ராகுவோட நட்சத்திரம் இருக்கிறது, செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விதமான ஒரு சூழ்நிலைகளை ஆக்குப்பை பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரில் வந்து என்னோட நட்புன்னு யாரை நம்பணும் அவனால தான் நான் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களும் உண்டு. வேலையில் அடிக்கடி கண்டிப்பாக மாற்றங்களை சந்திப்பாங்க. ஒவ்வொரு மாற்றத்தின் போதும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கற்றுப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை ஏற்றமாக தான் இருக்கும். இதை வந்து இறங்காது. ஒன்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டா ஏறிட்டு இருக்கும். பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஏற்றங்கள்ன்றது நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றது இவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் எதுவும் மாற்றம் கிடையாது. இந்த அப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்லையே, மேலே ஏறுறதுன்னு ஒவ்வொரு நிலையிலிருந்தும் அவங்க தொய்வடையும் போதும் அந்த தொய்வுன்றதை எடுத்துக்காம அது பெரிய தோல்வியாகவும் எடுத்துக்காம மிகப்பெரிய பாடமாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டேஜில் ஒன்று கற்றுப்பாங்க. அடுத்த ஸ்டேஜ் போகும்போது இன்னொன்று விஷயத்தை கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் போகும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ், இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நிறைய விஷயங்களை வந்துட்டு தேடி தெரிஞ்சக்கூடிய நிலை இருக்கும். இன்னொரு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ராகு சனி. அப்போ வேலையில் போராடி ஜெயிக்கிறது, நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது, பிரம்மாண்டமாக ஏதாவது எனக்கு ஒரு கிடைச்சிடாதா ஆப்பர்ச்சுனிட்டின்றதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்குது. எனக்கு இருக்கிறது சதய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரத்துலாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒரு போராட்டங்கள் இல்லாத அவங்களுடைய வாழ்க்கை கிடையாது. எங்களுடைய முன்ஜென்ம கர்மா, ஏன்னா கர்மான்ற சொல்லக்கூடிய விஷயம் சனியினுடைய வீடாக இருந்தாலே பொதுவாக வந்து நம்ம முன்ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கர்ம வினை பயணத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோன்றது மாதிரி இருக்கும். ஸோ ஜெனட்டிக் தொடர்பான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து ஒரு தாத்தா ஹைஃபைடாக வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு அப்படின்னா அந்த பேரனுக்கும் ஹைஃபைடான வாழ்க்கை கிடைக்கிறதுன்றது எழுதப்பட்ட ஒரு உண்மையாகவே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து இவங்களுடைய ஜெனட்டிக்கும் முக்கிய ஒரு பங்கு வகிக்குது. அப்படிங்கிறப்போ இது வந்து மகரத்து ராசிக்காரவங்களுக்கும் சரி, உங்களுக்கு கும்பத்து ராசிக்காகவும் இது ரொம்பவே கனெக்டட். மற்ற இடத்துல தாண்டி இவங்களுக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. பொதுவாகவே சனியினுடைய நிலைகள் எங்கெல்லாம் நமக்கு கனெக்டட் ஆகுறதோ அதெல்லாம் வந்து அதுக்கான விஷயத்த ரொம்ப அழகாக வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய தன்மைகள் உண்டு. சொன்னோன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த குரு சனி சுயம்புவாக வரக்கூடியது. நான் என்னுடைய வாழ்க்கையிலங்க இன்ன வரைக்கும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். பட் என்னோட ப்ரொஃபஷனல் யாருமே கிடையாது என் வீட்டில். நான் தான் முதல் டாக்டர், நான் தான் முதல் இன்ஜினியரு, நான் தான் முதலாக வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்திருக்கேன், பில்டிங் வந்து கட்டுறேன், அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இதில் இருக்கேன். நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்டதுலேருந்தும் சரி, எல்லா விஷயத்துலையுமே ஒரு புதுமையாக ஒரு ஆள் தனித்துவமாக முதல்ல ஆரம்பித்தேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறது நம்ம கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டுங்க. பொதுவாகவே இவங்ககிட்டலாம் நிறைய ரகசியங்கள் இருக்குங்க. மனம்ன்றது, அதாவது கும்பம்ன்றது மிகப்பெரிய ஒரு அடைப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு. அந்த சொம்புக்குள்ளே நீங்கள் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கீங்களா, மண்ணை போட்டிருக்கீங்களா, கல்லை போட்டிருக்கீங்களா, காசை போட்டிருக்கீங்களா, அரிசியை போட்டிருக்கீங்களா, எதுவுமே தெரியாது. அந்த வெற்றி குடம் மாதிரி அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதே தெரியாதப்போ இவங்களுடைய மனம்ன்றது ரகசியம் அடைக்கப்பட்ட ஒரு விஷயங்களாக இருக்குமே தவிர்த்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. இவங்களுக்குள்ள நிறைய ரகசியங்கள் பூட்டப்பட்ட நிலையில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய டீனேஜை வந்து ஒரு லவ் சார்ந்த விஷயத்தில் போய் லாக் ஆகி, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாக் ஆகி பிரச்சனையில் போகிறவங்களும் இவங்க தான். நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு லைஃப்பை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லபடியாக வாழக்கூடிய நபர்களும் உண்டு. பட் ஆனால் இதில் 2 எக்ஸ்ட்ரீம் எடுத்துட்டோம் அப்படின்னப்போ ஒரு டீனேஜ் அப்படிங்கிறதுல கிராஸ் பண்ணி ஒரு லவ் பிரேக்கப்பை சந்திக்காத கும்பராசி கிடையாதுன்னு சொல்லலாம். ஒரு விஷயத்த ஆசைப்பட்டால் படாது, எனக்கு கிடைக்கல, ஒரு போராட்டம், எல்லா விஷயங்களையுமே போராடி 1க்கு 2 வாட்டி செஞ்சாதாங்க அந்த வாழ்க்கை திருப்தி. என் மனசுன்றது எனக்கு இங்கே என்ன சந்திரன் வேறு, அந்த சந்திரன்றதானே நம்ம ராசியாக சொல்கிறோம். ஸோ அப்போ சனிச்சந்திரன் சேர்க்கு எனக்கு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், கனவு, என்னோட ஆசை, என்னுடைய அம்மாவுடைய ஆசை, என்னுடைய தாத்தாவோட ஆசை, என்னோட குடும்பத்தாரினுடைய ஆசை, என்னுடைய பாட்டி வந்து இப்படி சொன்னாங்க, அவங்களுக்காக அதை நான் பண்ணணும் அப்படின்னு சில குறிக்கோள்கள் இருக்கும் இல்லையா. தன்னோட குறிக்கோளை தாண்டி தன்னுடைய மூதாதையனுடைய குறிக்கோள்களை ஒரு நாளாவது அவங்களுடைய கனவை நிறைவேற்றணுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். அவங்களோட வாழ்க்கைகளை என்னதான் டெடிக்கேட்டடாக
புதிய வாழ்க்கைக்கான புதிய பரிணாமத்துக்கு நம்ம மாறினா கூட சரி, அவங்களோட இயல்பான சூழ்நிலைகளை நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட கனெக்டட்லேயே ஒட்டி போயிட்டே இருக்கும். இவங்களுக்கெல்லாம் தாங்க எங்கேயாவது போனால் பெரிய பிரச்சனை கொடுறது, அதாவது உறவுகளோட பயணிக்கிறதுல பெரிய பிரச்சனைகள் சந்திப்பாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்களுடைய ரிலேட்டிவ் விட்டு, சொந்தத்தை விட்டு, சொந்த ஊரில் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்றப்போ, நரம்பு தொடர்பான விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கும் போது ஜெனட்டிக் இஷ்யூஸ் என்ன இருக்குங்க அதை நீங்கள் ரொம்ப கான்சியஸாக பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து சனியினுடைய தன்மை இருக்குன்னு சொல்லும்போது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்படும் போது ரொம்ப கவனமாக பார்த்துக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி அடிப்படுறது, கை கால் அடிப்படுது அப்படின்னா தலையில் அடிப்படாத அளவுக்கு பார்த்துக்கிறது நல்லது. தலை சார்ந்த விஷயங்கள, நரம்பு தொடர்பான விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை ஏன்னா ஓவர் திங்கிங்கு நல்ல டெடிக்கேட்டடாக ரொம்ப கால்குலேட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த கால்குலேட்டிவ் மைண்டடாக என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வந்து அந்த ஓவர் திங்கிங்னால நிறைய நேரங்களில் தூக்கத்தை இழப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டை கொடுக்கும், மயக்க பிரச்சனையை கொடுக்கும். நரம்பு தொடர்பான விஷயங்களுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஸோ இதெல்லாம் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் ஏன் இவங்க வந்து இவ்வளோ கட்டுட முரடாக இருக்காங்க, ஒரு சுயநலவாதியாக இருக்காங்க, கருமையாக இருக்காங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்களோ நம்ம நினச்சி புலம்பிட்டு இருப்போம்ல, எப்பயுமே வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க, எப்போ இந்த கும்பராசியில் பிறந்தவங்க நம்மளை திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில நிலைகள் இருக்குல்ல, இவங்க வந்து ஒரு வார்த்தையை வந்து கடுமையாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த கடுமையாக யூஸ் பண்ணுறாங்கன்றப்போ அவங்களுக்கு அந்த புதன் நீச்சவங்க, அவங்களுடைய வாக்குன்ற ஒரு சொல்லக்கூடிய சொல் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு எதை எப்படி பேசணும்னு தெரியல. இன்ன வரைக்கும் தெரியாதவங்க புரிஞ்சுப்பீங்க இல்லையா. ஸோ ஏன் வந்து அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் அவங்க மேலே கோவப்பட மாட்டேங்கல்ல. அதுக்கான ஒரு பதிவு தான் இந்த கும்பராசிக்கான ஒரு பதிவுங்க. ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களோட ஜாதகத்தில் எனக்கான விஷயங்களை நான் டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ண விரும்புகிறேங்க, எனக்கு என்ன விஷயங்கள் நடக்குது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.